ஹாய் ஹலோ வணக்கம். சீரியலில் ஆக்ட் பண்ண சில பிரபலங்கள் இளம் வயதிலேயே பார்த்தீங்கன்னா, அதாவது சின்ன வயசுல இறந்து போயிருக்கிறாங்க. அதுவும் அந்த பிரபலங்கள் எல்லாரும் தற்கொலை செஞ்சு தான் இறந்து போயிருக்கிறாங்க. அது எந்த சீரியலில் நடித்த பிரபலங்கள், எதனால் இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்க்க போகிறது ஆக்டர் ஷாருகேஸ். சித்தி சீரியலில் நடிச்சிருக்கிறாரு. அண்ணி, அவர்கள், கணவருக்காக உள்ளிட்ட டிவி சீரியல்களில் நடிச்சிருக்கிறாரு. 26 வயது தான் இவருக்கு ஆச்சு. ஷாருகேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நடிகையிடம் விபச்சார வழக்கில் சிக்கியிருந்திருக்கிறாரு. அதில் போலீஸ்லாம் கைது செஞ்சுருக்கிறாங்க. அந்த கேஸில் இருந்து வெளிவந்ததுக்கு அப்புறமா அந்த நடிகையே ஸ்வேதா அப்படிங்கிறவங்களையே திருமணம் பண்ணியிருக்காரு. திருமணம் பண்ணி ஒரு மகனும் இருக்கிறாங்க. சீரியல் அதுக்கப்புறம் வாய்ப்பு அதிகமாக கிடைக்கல. அதனால் வருமானம் இல்லாமல் ஏகப்பட்ட கடன், அதை அடைக்க முடியாமல் ரயில் முன்னாடி பாய்ந்து தற்கொலை செஞ்சு பார்த்தீங்கன்னா இறந்து போயிருக்கிறாரு. அடுத்த நடிகையான பிரதியுஷா மும்பையில் அவங்க வீட்டில் தூக்கு விட்டு தற்கொலை செஞ்சு இறந்து போயிருக்கிறாங்க. ராஜ் டிவியில் ஒளிபரப்பான நம்ம ரொம்பவே ஃபேவரட் சீரியலான, நிறைய பேர் கண்டிப்பாக ஃபேவரட் சீரியல் டப் சீரியலான மண் வாசனை அப்படிங்கிற சீரியலில் நடிச்சிருக்கிறாங்க. ஆனந்தி அப்படிங்கிற ரோல் பண்ணியிருக்காங்க. இந்த சீரியல் மூலமாக பிரபலமானாங்க. பல ஹிந்தி சீரியல் பார்த்திங்கன்னா நடிச்சிருக்கிறாங்க. தொடர்ந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க. சினிமாவில் தான் கவர்ச்சி நடிகைகள் பார்த்துருப்போம். ஆனால் சீரியலில் நம்ம பிரதியுஷா பார்த்திங்கன்னா கவர்ச்சியாக ஆக்ட் பண்ணவங்களாம். டாப் 10 கவர்ச்சி சீரியல் நடிகைகளில் இவங்களும் ஒருத்தவங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லலாம். அந்த அளவுக்கு இவங்க பிரபலமானவங்களாம் ஹிந்தி சீரியல்ல. பிரதிஷாவோட பல சீரியல் பார்த்தீங்கன்னா டப் சீரியல் தான் அதிகமாக இவங்க ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அதுலயும் பிரபலமாயிருக்காங்க. 2016 வீட்டில் மும்பையில் தூக்கிட்டு தற்கொலை செஞ்சு இறந்து போயிருக்கிறாங்க. இறக்கும்போது வயது 24. ரீசன் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் தெரியலை. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி யாரும் இதுவும் பண்ணாங்களா, காதல் எதுவும் பிரேக்கப் ஆயிருச்சா அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் உங்களோட ரீசன் பார்த்தீங்கன்னா தெரியலை. அடுத்த சீரியல் நடிகையான வைஷ்ணவி சீரியலில் அண்ணி, மனைவி, மலர்கள் உள்ளிட்ட சீரியலாக நடிச்சிருக்கிறாங்க. சினிமாவிலையும் படங்களில் நடிச்சிருக்கிறாங்க. தீனா, 12B, பாபா, மௌனம் பேசியதே, காதல் சடுகுடு, விசில் உள்ளிட்ட படங்களில் நடிச்சிருக்கிறாங்க. வைஷ்ணவி பார்த்தீங்கன்னா தற்கொலை செஞ்சு தான் இறந்துருக்கிறாங்க. இறக்கும்போது வயது 22. 2006 ஏப்ரல் மாதம் இறந்து போயிட்டாங்க. ரீசன் அப்படின்னா இவங்க இதற்காக தற்கொலை செஞ்சு இறந்து போயிருக்கிறாங்க அப்படின்னா, சீரியல் நடிகரான தேவானந்த் இவர் கூட பார்த்தீங்கன்னா அஃபரில் இருந்திருக்கிறாங்க. காதலில் ஏற்பட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிவிங்லையும் சில வருடங்கள் இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள பிரேக்கப் ஆயிருச்சு. வைஷ்ணவி பார்த்தீங்கன்னா எனக்கு தேவ் வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேருக்குள்ள சில கருத்து வேறுபாடு. இதனால் தேவ் பார்த்தீங்கன்னா அவர் தேவானந்த் ரொம்ப அவரை வைஷ்ணவி அவங்க டார்ச்சர் பண்ணுறதுனால இறந்து போயிருக்கிறாங்க. தற்கொலை செஞ்சு இறந்து போயிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வைஷ்ணவி அவர்கள் இறந்ததுக்கப்புறமா நடிகர் தேவானந்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா அவரை ஜெயிலையும் பிடிச்சி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா ரீசனும் தெரிய வந்தது இவர் தான் அப்படின்னு சொல்லி, இவர் தற்கொலைக்கான ரீசனும் இவர் தான் அப்படிங்கிற மாதிரியும் தெரிய வந்தது. அடுத்தது நடிகரான சாய் பிரசாத் மூவிஸ் அண்ட் சீரியல் நடிச்சிருக்கிறாரு. முதல்ல மூவிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரி, 5ஆம் படை, ஏதோ செய்தாய் என்னை, நேரம், மெகா, வேற வழி இல்லை, சாகசம் உள்ளிட்ட படத்துலலாம் நடிச்சிருக்கிறாங்க. படங்களில் எந்த அளவுக்கு நடிச்சிருக்காங்களோ, அதாவது சப்போர்ட்டிங் ரோலில் நடிச்சிருக்கிறாங்க. அதிகமான சீரியலில் ஒரு பிரபலமான ரோல்லையும் இவங்களுக்கு கிடைச்சிருந்தது. அண்ணாமலை, செல்வி, அரசி, இதயம், இளவரசி, கஸ்தூரி என சீரியல்லாம் நடிச்சிருக்கிறாங்க. சீரியல் ஆக்டர் பார்த்தீங்கன்னா அதன் மூலமாக தான் பிரபலமானார். மூவிஸில் நடிச்சிருந்தாலும் சீரியல் ஆக்டராக பிரபலமானார். இவங்க முதல் மனைவி நிரஞ்சனா திருமணம் பண்ணி டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. 2வதா சுஜிதா இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. 2016 பாய்சன் சாப்பிட்டு அவர் இறந்து போயிட்டாரு சாய் பிரசாத். இவருக்கு ஏஜ் பார்த்தீங்கன்னா 30 வயது. இறக்கு முன் ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு தான் இறந்து போயிருக்கிறாரு. என்னுடைய மரணத்துக்கு காரணம் பார்த்தீங்கன்னா யாரும் இல்லை, என்னுடைய மன உளைச்சல், எனக்கு இருக்கிற பிரச்சனையினால எனக்கு மன உளைச்சல் ஏற்பட்டிருந்தது. இதனால தான் நான் பாய்சன் சாப்பிட்டேன். என்னுடைய தற்கொலைக்கு யாருமே காரணம் கிடையாது, நானே தான், எனக்கு இருக்க பிடிக்கல, வாழ பிடிக்கல, அதனால நான் இறந்து போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் லெட்டர் எழுதி வச்சுட்டு தான் இறந்து போயிருக்கிறாரு. அடுத்த நடிகையான பிரியங்கா சன் டிவியில் ஒளிபரப்பான நம்ம ரம்யா கிருஷ்ணன் நடித்த வம்சம் அப்படிங்கிற சீரியலில் இவங்க நடிச்சிருக்கிறாங்க. ஆங்கராக முதல்ல தொடங்கி சீரியலில் அதுக்கப்புறமா நடிச்சிருக்கிறாங்க. என் இளிய தோழியே, சபிதா, வம்சம் உள்ளிட்ட சீரியல் நடிச்சிருக்கிறாங்க. சென்னையில் தான் வசிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. பிரியங்கா அவங்க வீட்டில் வேலை பார்க்குற பொண்ணு காலையில் 6:30 பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வரும்போது கதவை பூட்டி இருந்திருக்கு. ரொம்ப நேரமாக கதவை தட்டி பார்த்துருக்குறாங்க. கதவு பார்த்தீங்கன்னா திறக்காமே இருந்திருக்கிறாங்க. ஜன்னல் வழியாக பார்க்கும்போதும் பிரியங்கா தூக்கிட்டு தற்கொலை செஞ்சு இறந்து போயிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்க அந்த வீட்டில் வேலை பார்க்குற பொண்ணு போலீஸுக்கு தகவல் கொடுத்து கதவை உடச்சி பார்க்கும்போது தான் இறந்த நிலையிலே நம்ம பிரியங்கா இருந்திருக்கிறாங்க. இவங்க எதனால் இறந்தாங்க அப்படின்னா, கூடைப்பந்து பயிற்சியாளர் அப்படிங்கிறவர் ஒரு அருண் பாலா அப்படிங்கிறவங்களை தான் திருமணம் பண்ணியிருக்கிறாங்க பிரியங்கா. திருமணமானி 3 வருடம், குழந்தைகளும் இல்லை. இதனால் கூட கருத்து வேறுபாடு, குழந்தை இல்லை, 3 இயர்ஸ் ஆயிடுச்சு, குழந்தை இல்லை அப்படிங்கிற ஒரு 2 பேருக்கு மேலே கருத்து வேறுபாடு. இதனால் ஒரு 3 மாதங்கள் பார்த்தீங்கன்னா பிரிந்து 2 பேரும் தனித்தனியாக தான் வாழ்ந்துட்டு வந்திருக்கிறாங்க. பிரியங்கா ஏற்கனவே ஒரு டைம் பார்த்தீங்கன்னா பிளேடால் கையை வெட்டிக்கிட்டு தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களை காப்பாற்றிருக்காங்க.
செகண்டா இப்போ இது வந்து 2வது முறையாக தூக்கிட்டு தற்கொலை செஞ்சு இறந்து போயிருக்கிறாங்க. தன் கணவர் கூட ஏற்பட்ட மன உளைச்சல், குழந்தை இல்லை அப்படிங்கிற மன உளைச்சல் எல்லாம் சேர்ந்து இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு தற்கொலை செஞ்சுக்க அளவுக்கு தூண்டியிருக்கு. 2018 இறந்து போயிருக்கிறாங்க. இவங்க இருக்கும்போது வயது 30. அடுத்த நடிகையான சபர்ணா ஆனந்த் கையை அறுத்து தற்கொலை செஞ்சு இறந்துருக்கிறாங்க. அழுகிய நிலையில் உடல் பார்த்தீங்கன்னா மீட்கப்பட்டிருந்தது. அதுவும் 3 நாள் கழித்து அதுக்கப்புறமா தான் இவங்களுடைய உடல் பார்த்தீங்கன்னா மீட்கப்பட்டது. சபர்ணா பார்த்தீங்கன்னா சின்னத்திரை வெள்ளித்திரை என படங்கள் பண்ணியிருக்காங்க, சீரியல் பண்ணியிருக்காங்க, பல நிகழ்ச்சிகளில் தொகுத்து வழங்கியிருக்காங்க. தமிழ் மட்டுமல்லாமல் மலையாளம், தெலுங்கு மூவிஸ்லாம் நடிச்சிருக்கிறாங்க. சென்னையில் அவங்க வீட்டில் இறந்து கிடந்திருக்கிறாங்க. பக்கத்தில் உள்ளவங்க தான் 3 நாட்களாக நம்ம சபர்ணா அவங்களுடைய வீட்டு கதவு திறக்கப்படாமையும் வீட்டில் இருந்து பேட் ஸ்மெல் வர்றதாகவும் போலீஸ்க்கு தகவல் கொடுத்திருக்கிறாங்க. போலீஸ் வந்ததுக்கு அப்புறமா அவங்க மூலமாக கதவு திறக்க பார்க்கும்போது தான் உடல் பார்த்தீங்கன்னா அழுகிய நிலையில பிணமா கிடந்திருக்கிறாங்க. ரீசன் பார்த்தீங்கன்னா லிவிங்ல இருந்திருக்கிறாங்க ஒருத்தவங்க கூட. அந்த காதல் பார்த்தீங்கன்னா பிரேக்கப் ஆயிருக்கு. இதனால எடுத்த முடிவு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா தான் தெரிய வந்தது. 2016 இறந்து போயிருக்கிறாங்க. இவங்க இருக்கும்போது வயது 29. அடுத்த சீரியல் நடிகரான ஹரி விஜய் டிவியில் காற்றுக்கெண்ணெய் வேலி அப்படிங்கிற சீரியலே இவங்க நடிச்சிருக்கிறாங்க. தமிழ் குமரன் அப்படிங்கிற ரோலில் நடிச்சிருந்தாங்க. வெண்ணிலாவுக்கு ஃப்ரெண்டு ரோல். தவமாய் தவமிருந்து அப்படிங்கிற சீரியலும் ஜி தமிழில் நடிச்சிருக்கிறாங்க. காணா பாடல்கள் நிறைய பாடியிருக்காரு. வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செஞ்சு இறந்து போயிட்டாரு. ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் தெரியல. இவர் இறக்கும்போது வயது 24. 2023 தான் இறந்து போயிட்டாரு. காற்றுக்கெண்ணெய் வேலி சீரியலில் கூட சேர்ந்து நடித்த ராகவேந்திர புலி அவர் தான் பார்த்தீங்கன்னா இவருடைய இறந்த செய்தியே இப்போ அவருடைய சமூக வலைத்தளம் மூலமாக தான் பதிவு போட்டிருந்தாரு. ரொம்ப நாங்கள் மிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி. இவர் இறந்தது அதுக்கப்புறமா தான் தெரியும். என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் தெரியல. அடுத்த விஜய் சித்ரா இவங்க மரணம் பற்றி கண்டிப்பாக தெரியும். இப்போ வரை இவங்களுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க. தொகுப்பாளனியாக தொடங்கி சின்னத்திரை பிரபலமாகி வெள்ளித்திரையிலும் அடியெடுத்து வச்சுருந்தாங்க. சீரியலில் சரவண மீனாட்சி, சின்ன பாப்பா பெரிய பாப்பா, வேலு நாச்சி, பாண்டியன் ஸ்டோர் உள்ளிட்ட சீரியல்லாம் நடிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் முல்லை அப்படிங்கிற ரோல் மறக்க முடியாத ஒரு ரோல். கதிர் முல்லை அப்படி அந்த காம்போவும் ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். அடுத்தது வெள்ளித்திரையிலையும் அடியெடுத்து வச்சாங்க. கால்ஸ் அப்படிங்கிற மூவி. அந்த மூவி ரிலீஸுக்கு முன்னாடியே இவங்க பார்த்தீங்கன்னா இறந்து போயிட்டாங்க. நிறைய பேருக்கு ஒரு ஃபேவரெட்டும் கூட இவங்க கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இறந்தாலும் ஃபேவரெட். ஸ்டார் ஹோட்டலில் தன் கணவர் ஹேமந்த் கூட சில கருத்து வேறுபாடு அங்கேயே தூக்கிட்டு தற்கொலை செஞ்சு இறந்து போயிட்டாங்க. இந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரியும் இவங்க எதனால் இறந்தாங்க அப்படின்னு சொல்லி. இறந்தாங்களா இல்லை அவர் கணவர் கொன்றாரா அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் இந்த கேஸ்லாம் போயிட்டு தான் இருக்குது. 2020 இறந்து போயிட்டாங்க. இருக்கும்போது வயது 28. 5 இயர்ஸ் ஆனாலும் கண்டிப்பாக நம்ம முல்லையா விஜய் சித்ராவை கண்டிப்பாக மறக்க முடியாது. விஜய் சித்ராவோட அப்பாவும் பார்த்திங்கன்னா இறந்து போயிட்டார். இப்போது ரீசெண்ட் டைமில் இறந்து போயிட்டார். கண்டிப்பாக ரொம்பவே ஷாக்கிங்காகவும் இருக்குது. அவரும் தூக்கிட்டு தற்கொலை செஞ்சு இறந்து போயிட்டார். அடுத்த ஆக்டரான பிரதீப் குமார் சீரியல் நடிகையான பாவனி அவங்களுடைய முதல் கணவர் 2017 திருமணம் பண்ணி அதே வருடமே அவர் இறந்து போயிட்டார். எதனால் இறந்தாங்க அப்படின்னு சொல்லி அதிகமாக தெரியல. இவருக்கு ஏஜ் 29. தூக்கிட்டு தற்கொலை செஞ்சு தான் இறந்து போயிட்டாரு. பாசமலர்கள் அப்படிங்கிற சீரியலில் 2 பேரும் பேர் பண்ணி நடித்தாங்க. அதுக்கப்புறமா காதலிச்சு திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க. ரீசன் வந்து அதிகமாக தெரியல. பணப்பிரச்சனையாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மட்டும் தெரிய வருது. தமிழ் மட்டுமில்லாமல் தெலுங்கு சீரியலும் நடிச்சிருக்கிறாங்க பிரதீப் குமார். இவரும் இறந்து போயிட்டாரு. அடுத்து தெலுங்கு ஆக்டரான சந்திரகாந்த் இவருடைய மரணம் ஆச்சரியமாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதுதான் உண்மையான காதல் கூட. பவித்ரா அப்படிங்கிறவங்களை காதலிச்சிருக்கிறாங்க. திருமணம் வரைக்கும் போயிருக்கிறாங்க. திருமண தேதியும் அறிவிச்சிருக்கிறாங்க. பவித்ராவும் சந்திரகாந்தும் பார்த்தீங்கன்னா காரில் போயிருக்கிறாங்க. அந்த கார் ஆக்சிடென்ட் ஆகி அதில் பவித்ரா அவர்கள் பார்த்தீங்கன்னா இறந்து போயிட்டாங்க. அதிலே ஸ்பாட்லே. அவர் சில காயங்களுடன் உயிர் பிழைச்சிருக்காரு. சமூக வலைத்தளம் பக்கத்தில் கூட இறந்ததுக்கு அப்புறமா அவங்களுடைய புகைப்படங்களை பவித்ரா அவங்களுடைய புகைப்படங்கள்லாம் பதிவிட்டு உன்னுடன் நான் எடுத்த கடைசி ஃபோட்டோ இதுதான். இப்போ நீ என் கூட இல்லை, தனியாக இருக்க, என்னை தவிக்க விட்டுட்டு போயிட்டேன். இது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியலை. தயவு செய்து திரும்பி வா பவி அப்படின்னு சொல்லி நிறைய ஃபோட்டோலாம் தொடர்ந்து ஷேர் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க இறந்த டைமில். அந்த ஒரு வாரமாக மன உளைச்சலில் இருந்திருக்கிறாரு. அந்த ஒரு வாரத்தில் அவரும் பார்த்தீங்கன்னா 2024 வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செஞ்சு இறந்து போயிட்டாரு. அதாவது அவங்களுடைய காதலி இறந்த ஒரு வாரத்திலேயே இறந்து போயிருக்கிறாங்க. இறக்கும்போது வயது 35. இதுதான்டா உண்மையான காதல் அப்படிங்கிற அளவுக்கு கண்டிப்பாக இவங்களுடைய காதலும் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த சீரியல் நடிகர் ரொம்ப பிடிக்கும், நடிகர் நடிகைகள் இதில் கண்டிப்பாக இளம் வயதில் இறந்தவங்களில் ரொம்பவே மிஸ் பண்ணுற ஒரு பர்சன் யார் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம நியூஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.